தெரியாது. ஜெயலலிதாவை சந்தித்ததுதான் அரசியல் வாழ்க்கையில் தான் செய்த மிகப்பெரிய தவறு என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசியிருக்கிறார். இதுகுறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 2006 அந்த மதிமுகவோட அந்த கூட்டணி குறித்து தற்போது அவர் தன்னுடைய கருத்தை வைகோ வெளிப்படுத்தி இருக்கிறார். இது எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அன்னைக்கு 2006ஆம் ஆண்டு 2004ஆம் ஆண்டு அவர் 4 இடங்கள் திமுக அணியில பெற்றிருந்தாரு. 4மே வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த அணி 40க்கு 40 வெற்றி பெற்றிருந்தது. அன்னைக்கு அண்ணன் வைகோ அவர்கள் ஜெயலலிதாவிடம் அணி மாறாவிட்டால் அன்றைய அரசியல் களம் என்பது ஜெயலலிதாவால் திமுகவிற்கு ஒரு போட்டியே கொடுக்க முடியாது என்ற சூழ்நிலை தான் இருந்தது. வைகோ அவர்களின் அணி மாற்றம் தான் தெற்கிலும் மேற்கிலும் ஓரளவு திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், பாமக, சிபிஎம், சிபிஐ போன்ற கட்சிகள் அந்த அணியில் இருந்தார்கள். பெரிய மெகா கூட்டணியாக இருந்தார்கள். கலைஞர் கருணாநிதி அன்றைய தினம் கொடுப்பதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட் என்று இருந்த சூழ்நிலையில் ஜெயலலிதா அம்மையாரிடம் 35 இடங்களை வாங்கி கொண்டு வைகோ அவர்கள் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தார்கள். அதில் 6 இடங்கள் வெற்றி பெற்றார்கள். 35 இடங்கள் எண்ணிக்கை தான் பெருசு என்றாலே தவிர தொகுதியை அடையாளப்படுத்துவதில் ஜெயலலிதா அவர்கள் மதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று கூறலாம். அந்த இடத்தில் வைகோ அவர்கள் திமுக அணியிலே இருந்திருந்தால் 2004 வெற்றி பெற்று 4 எம்பிக்கள் வெற்றி பெற்றது போல் அன்றைய தினம் கலைஞர் அவர்களிடம் 25 சீட்டு, முதலில் 16 சீட்டு தருவதாக கலைஞர் வைகோவிடம் கூறியிருந்தார். அதற்கு பிறகு வைகோ அதிமுக அணியில் போய்விடுவார் என்ற சூழ்நிலையில் 23 இடங்கள் வரை தருவதாக கூறியிருந்தார். 25 இடங்கள் வைகோ கேட்டார். 1-2 குறைச்சிக்கப்பா, 23 தாரம் என்று கலைஞரே தன்னிடம் கூறியதாக அண்ணன் வைகோ அவர்கள் கூறியிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் அந்த அணியில் அவர் இருந்திருந்தால் திமுக, காங்கிரஸ், மதிமுக அணி என்பது மக்களவை தேர்தல் போல் அப்படியே மிகப்பெரிய ஸ்வீப்பிங்கை அவர் அடைந்திருக்கிறோம். இன்று அத்தகைய ஒரு பலத்தில் திமுக அணி இருப்பதை என்பதை உணர்ந்து இந்த சூழ்நிலையில் நாம் திமுக அணியுடன் உறுதியாக இருக்க வேண்டும். அன்று அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்ற திமுக அணியில் விட்டு நாம் விலகியது தவறான முடிவு என்பதை இன்று நாம் அனைத்து மக்களவை தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திமுக அணியில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற அவருடைய எண்ணத்தின் வெளிப்பாட்டை கடந்த காலத்தின் தவறுகளில் இருந்து பாடம் படித்து இன்று அவர் கூறுவதாகத்தான் நான் கருதுகிறேன். மற்றபடி இன்னொரு கட்டத்தில் அவர் திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது என்பது ஒரு தனிநபராக அரசியல் லாப நஷ்ட கணக்குகளை பார்க்காமல் தன்னிடம் உள்ள நியாய உணர்வை பேசக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு சிறந்த ஒரு மனிதராக, பண்பாளராக அண்ணன் வைகோ அவர்களை இது நான் பார்க்கிறேன். எதிர் தரப்பில் இருந்தாலும் டிஸ்மிசல் கூடாது என்ற ஒரு கருத்தை வாஜ்பாயிடம் ஒரு கட்டத்தில் அவர் திமுகவிற்காக பேசியது, எதிரணியில் இருந்தாலும் நியாயத்தை பேசிய ஒரு மனிதராக வைகோவை நான் பார்க்கிறேன்.